புதுதாய் நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கொண்டாட்ட தினங்கள். இன்றைக்கு 8ஆம் நாள் அஷ்டமி திதி. நரசிம்மதாரிணி மற்றும் மகாகௌரி, நவதுர்கையில மகாகௌரியினுடைய வடிவமாக இருக்கிறார். பூஜையினுடைய பலனே அதுதான், நமக்கு எல்லா இஷ்ட சித்திகளும் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறது இன்னைக்கு பலனே. இன்றைய தினம் என்ன மாதிரியான கோலம் போடுறாங்க, அதை நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு கோலமே உங்க பேரால உள்ள கோலம் தான். ஆமா, பத்ம கோலம், அதாவது தாமரை பூக்களை வைத்து கோலம் போடுவது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷம். தாமரை பூவுடைய இன்னொரு பெயர் தான் பத்மம் அப்படிங்கிறது. அந்த பத்ம கோலத்தை தாமரை பூவை வச்சு இன்னைக்கு அலங்காரம் செய்யணும். தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நவராத்திரி நவமாய் புதுதாய் நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கொண்டாட்ட தினங்கள். இன்றைக்கு 8ஆம் நாள் அஷ்டமி திதி. இன்னைக்கு அம்பாள் என்ன வடிவத்துல இருக்காங்க பத்மா? நரசிம்மதாரிணி மற்றும் மகாகௌரி, நவதுர்கையில மகாகௌரியினுடைய வடிவமாக இருக்கிறார். நமக்கு அம்பாள்னு சொன்னோடனே நரசிம்ம வாகனத்துல வரக்கூடிய அம்பாள் தெரியணும். ஆனா இன்னைக்கு நரசிம்ம தாரிணியா இருக்கா. அந்த அம்பாளினுடைய வடிவத்தினுடைய பெருமையை நீங்க சொல்லுங்க. அதாவது மகாவிஷ்ணு நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் செய்தார் பிரகலாதனுடைய பக்திக்கு இறங்கி. அம்பாளினுடைய அந்த அம்சம்தான் பெருமாள், பெருமாளுடைய அம்சம்தான் அம்பாள். ரெண்டு அதனால தான் அண்ணா தங்கங்கிற அந்த உறவு முறை நம்மளுடைய தர்மத்துல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அதாவது பெருமாளினுடைய அந்த ஏகாதசி விரதம் சொல்றதே, ஏகாதசி என்கின்ற சக்தி ரூபம் பெருமாளுக்குள்ள இருந்து அந்த அரக்கனை வதம் செய்ததுதான் அந்த புராணத்துல நாம படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கிற பொழுது அம்பாள் இன்றைக்கு நரசிம்ம தாரணியாக சிங்க முகத்தோடு வீற்றிருக்கிறாள். உடம்பெல்லாம் பெண் வடிவம், முகம் சிங்க வடிவம். அவள் அமர்ந்திருக்கிற ஆசனம் ரொம்ப விசேஷமான ஆசனம். இன்னைக்கு எப்படின்னா, கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்புனால செய்யப்பட்ட ஆசனம். அந்த ஆசனத்தை சுற்றி பொதுவா இப்ப ஒரு சிம்மாசனம் இருக்கு அல்லது மயிலாசனம் இருக்குன்னா அதை ஒரு நவரத்தனங்களால அலங்காரம் செய்வாங்க, மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்வாங்க இல்லையா. ஆனால் இந்த ஆசனம் ரொம்ப வித்தியாசமானது. கரும்பால் செய்யப்பட்ட ஆசனத்திலே அம்பாளை சுற்றி அனிமா, லகிமா, மகிமான்னு அஷ்டமா சித்திகள் சொல்லுவோம் இல்லையா. அந்த அஷ்டமா சித்திகளும் அம்பிகையை சுற்றி நிற்கின்றனவாம். அதாவது அவளை வணங்கினா எல்லா சித்திகளும் நமக்கு சித்திக்கும். இன்னைக்கு பூஜையினுடைய பலனே அதுதான், நமக்கு எல்லா இஷ்ட சித்திகளும் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறது இன்னைக்கு பலனே. நவதுர்கையினுடைய வடிவமா சொல்லக்கூடிய அந்த மகாகௌரி வடிவத்தை இதோட பொருத்தி பார்க்கும் பொழுது நரசிம்மதாரணியா இருக்காங்க. ஆனா அந்த நரசிம்மதாரணின்றது ஏதோ ஒரு சீற்றத்தினுடைய வடிவம் மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி சித்தியினுடைய வடிவம். எப்பொழுது ஒருவனுக்கு சித்தி கிடைக்கும்? அவனுடைய அகம் தூய்மையாக இருந்தால்தான் சித்தி கிடைக்கும். ஆக மகாகௌரியினுடைய வடிவத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய உள்ளிருந்து இருக்கக்கூடிய அந்த அழகை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வடிவமாக மகாகௌரி இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அமைதியான அழகான உள்ளழகை நமக்கெல்லாம் பறைசாற்றக்கூடிய வடிவமாக இருக்கிறாள். அதனால்தான் இன்றைய தினம் நாம 9 வயது சிறுமியை மகாகௌரியினுடைய வடிவமாக அமர வைத்து பூஜித்து அவளுக்கு பெருமை செய்கிறோம். இன்றைய தினம் என்ன மாதிரியான கோலம் போடுறாங்க, அதை நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு கோலமே உங்க பேரால உள்ள கோலம் தான். ஆமா, பத்ம கோலம், அதாவது தாமரை பூக்களை வைத்து கோலம் போடுவது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷம். தாமரை பூவுடைய இன்னொரு பெயர் தான் பத்மம் அப்படிங்கிறது. அந்த பத்ம கோலத்தை தாமரை பூவை வச்சு இன்னைக்கு அலங்காரம் செய்யணும். ஒரு நல்ல டாஸ்கா இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. ஏன்னா விலை தான் கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல இன்றைய தேதி. அதே மாதிரி துர்கைக்கு என்ன ராகத்துல பாடினா அவளுடைய பிரீத்தி இன்னும் நமக்கு சுலபமா கிடைக்கும்னா, புன்னாகவராளி ராகத்துல பாடினா அவளுடைய பிரீத்தி நமக்கு இன்னும் சுலபமா கிடைக்கும். இன்னைக்கு அலங்காரம் செய்யறதுக்கு வித்தியாசமான மலர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மருதோன்றி அப்படின்னு ஒரு பூ, மருதோன்றி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு, கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி குருவாட்சி அப்படின்னு ஒரு பூ இருக்கு, சம்பங்கி
வெள்ளை நிறத்துல இருக்கும் இல்லையா, அந்த சம்மங்கி பூவு, அதை வச்சு இன்னைக்கு நாம அலங்காரம் செய்யலாம். இப்படி அம்பிகையை அலங்காரம் செய்யறதுக்கு வித்தியாசமான மலர்கள், இப்ப இந்த மலர்களுடைய பெயர்கள் கூட பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த காலத்துல. ஆனா இத்தனை பூக்கள் அப்படி விளைஞ்சிட்டு இருக்கிற தேசம் நம்முடைய தேசம். கண்டிப்பா. அதே மாதிரி நெய்வேத்தியம், பால் சாதம், தேங்காய் சாதம், திராட்சை, பழங்கள்ல பாத்தீங்கன்னா திராட்சை, சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொச்சையால செய்யக்கூடிய சுண்டல், இதெல்லாம் வந்து இன்றைய தினம் நெய்வேத்தியமாக துர்க்கைக்கு நாம வந்து சமர்ப்பிக்கலாம். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைய தினம் வந்து வேண்டிய சித்திகளை எல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய அந்த மகாஸ்வரூபத்துல தேவி நமக்கு காட்சி அளிக்கிறாள். அம்பிகையினுடைய ரூப சௌந்தரியத்தை நாம பார்த்து சிலாகிச்சு அப்படியே ரசிக்கிறதுங்கிறது ஒரு பக்தி பாவம். அதே நேரத்துல அம்பிகையினுடைய இந்த ரௌத்ர வடிவத்தை பார்த்து அப்படி ஒடுங்கி வீட்லயே பாத்தீங்கன்னா அம்மா ஒரு நேரம் அப்படியே குழந்தைய ஆற தழுவி கட்டி முத்தம் கொஞ்சி அப்படியே பாசத்தை பொழிவாங்க. அதே குழந்தை தவறு பண்ற போது அதே அம்மா தான் கண்டிப்பாங்க. அப்படி நம்மை கண்டிச்சு வழிநடத்தக்கூடியவளாக இன்னைக்கு அம்பாளை நாம பார்க்கலாம். நரசிம்மதாரிணி, சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. ஆனா காட்டுக்கு ராஜாவாக ஆண் சிங்கம் இருந்தாலும் அந்த ஆண் சிங்கத்தை ராஜாவாக ஆக்குறது பெண் சிங்கம் தான். அதனால அம்பிகையும் இன்னைக்கு நரசிம்மதாரிணியாக இருக்கிறாள். அதே போல அஷ்டமா சித்திகள் கைவரப்பெறுவதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அபூர்வமான ஒன்று. இந்த தேசத்துல எத்தனை சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவோ சித்து வேலைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் சித்து என்று சொன்னாலே அந்த மனிதன் சிவனோடு ஐக்கியமானான் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கிறது. சித்தத்தை சிவன் பாலை வைத்தவர்கள் யாரோ அவர்கள் எல்லோரும் சித்தர்கள். அப்போ அதுல ஆண் பெண் என்கின்ற வேறுபாடே கிடையாது. நீங்க ஆண்கள் மட்டும்தான் சித்தர்கள் அப்படிங்கிறது கிடையாது, பெண்கள்லையும் சித்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல ஔவை ஒரு சித்தர் தான். அதே மாதிரி இப்போ கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா அக்கமகாதேவி அப்படின்ற வழிபாடு உண்டு. அவங்களுடைய அந்த பாடல்கள் வந்து தேசம் முழுக்க பிரசித்தி பெற்ற பாடல்கள். மகேசன் மேல அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவமான பக்தி கொண்டவள். ஒரு இளவரசன் அவள் மீது காதல் கொண்டு திருமணம் செய்து அரண்மனையில கொண்டு போய் வைத்திருந்தாலும் இவள் நித்தியம் சிவபூஜையிலேயே இருக்கா. அவன் ஒரு நாளைக்கு காமத்தோடு வர்ற போது இவள்கிட்ட பார்த்து சொல்றான், நீ எனக்கு தானே வாழ்க்கைப்பட்டாய் அப்படின்னு கேட்கிற போது ஒரு பேச்சுவார்த்தை கடினமாக போகிறது. அப்போ அவன் சொல்றான், நீ போட்டுட்டு இருக்கிற ஆடை ஆபரணம் எல்லாம் நான் கொடுத்தது உனக்கு அப்படின்னு சொல்றான் அந்த இளவரசன். இவன் அந்த நொடியே அத்தனையும் களைடா. போட்டிருந்த ஆபரணங்கள் மட்டுமல்ல, ஆடைகள் அனைத்தையும் களைஞ்சிட்டு அவளுடைய கூந்தல் அப்படியே கால் வரைக்கும் மறைத்து அவளுடைய அழகை மறைக்கிறது, தானாக வந்து மறைக்கிறது. அப்படியே புறப்பட்டு அவள் போகிறாள். இது அக்கமகாதேவியினுடைய சரித்திரம். அது அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய பற்று உறுதி பெண்களுக்கும் அது வாய்க்கும் அப்படிங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்னையில அதே மாதிரி சித்தர்கள்னு சொல்லும் போது நம்ம சக்கரையம்மன் அவங்க வந்து திருவான்மியூர்ல அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்கு. அவர்களும் வந்து பல பெரியோர்களால் போற்றப்பட்ட ஒரு சித்தர். பல முறை இந்த உடலை, இந்த காயத்தை விட்டு சென்று மீண்டும் இந்த காயத்துக்குள் வந்து அந்த சித்துகளை பார்த்து இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வியந்து பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அம்மாவையும் இந்த நேரத்துல அந்த நீங்க சித்தர்கள்னு சொன்னதுனால, சித்தி என்பது யாருக்கு வேண்டுமானாலும் கைவரப்படும், நம்மாலும் அந்த சித்திகளை கைவர பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களா இவங்க இருந்திருக்காங்க. கம்பராமாயணத்துல எனக்கு பிடித்த ஒரு கதாபாத்திரம் சபரி. ஒரு கானகத்துல வளர்ந்த ஒரு பெண் தான். அங்க கானகத்துல இருந்தவள் முனிவர்களுடைய ஆசிரமத்துல வளர்ந்தால், ராமபிரானுடைய வருகைக்காகவே இருந்தா. ராமன் வந்ததுக்கு அப்புறமா ராமனுக்கு வழிகாட்டினாள். ரிஷியபுக பர்வதம் இப்படி இருக்கு போ அப்படின்னு எல்லாருக்கும் வழிகாட்டுற பரம்பொருளுக்கு அவள் வழிகாட்டினாள். அதை முடிச்சுட்டு கம்பர் அந்த கடைசியா அவளுடைய அந்த காட்சியை சொல்லுவார் பாருங்களேன். அப்போ உனக்கு மோட்சம் வேணுமா அப்படின்னா, தேவையில்லை, எனக்கு வந்து ராமனை தரிசிச்சுட்டேன், இனிமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு முனிவர்கள் கிட்ட சொல்லி இருப்பா. ராமனும் லக்ஷ்மணனும் 2 பேரும் பார்த்து அப்படியே அதிசயிச்சு நிக்கிறாங்க. எப்படின்னா, அவள் உடம்புக்குள்ள இருந்து அவளுடைய ஆன்மாவை அவளே பிரிச்சு அனுப்புறான். முன் உழன்று அவள் பெற்ற யோகத்தின் பெற்றியாலேன்னு குறிப்பிடுறாரு கம்பர். அப்ப அவள் அவ்வளவு பெரிய யோகினியாக வாழ்ந்திருக்கிறாள். அந்த யோகத்தின் பெற்றியினால் தன்னுடைய ஆன்மாவை தானே பிரிச்சு வெளியில எடுத்தா. அதுல இன்னும் படித்த ஆய்வாளர்கள் சொல்ற செய்தி தான் எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருக்கிறது. என்னன்னா, இப்போ உயிர் ஆன்மா உடலை விட்டு போயாச்சுன்னா இந்த பூத உடல் இருக்கும் இல்லையா,
இந்த பூத உடலை என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு தகனம் பண்ணுவாங்க, இல்ல தண்ணியில விடுவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும், அது மண்ணுல புதைக்க, ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல. ஆனால் அவள் மேலுலகத்துக்கு அவள் புறப்பட்டு போறா. இங்க அவளுடைய பூத உடல் தன்னைத்தானே அப்படியே கரைச்சு, அப்படியே கற்பூரம் எப்படி காத்துல ஒண்ணுமில்லாம போகும், அப்படி போயிடுச்சா அந்த உடல். இதுவும் படிச்சிருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த எப்படி நம்ம வந்து உடல்ல இருந்து இந்த காயத்தை வந்து ஒரு சட்டை மாதிரி கழட்டி போட்டுட்டு போகக்கூடிய அந்த சித்தியை பெற்றிருக்கிறாள் சவரின்னு, தாயை விட உயர்ந்த குணத்தவளாக இருக்கிறாள்னு. ஆக நாம இன்றைய தினம் 8ஆம் நாள் நரசிம்மதாரிணி மகாகௌரி வடிவத்துல இருக்கக்கூடிய அம்பாளை ரொம்ப பிரத்யேகமா பல விஷயங்களோட சேர்த்து ரசிச்சிருக்கோம். இன்னும் 2 நாட்கள் தேவியின் மகிமையை இன்னும் நாம் ரசிக்க இருக்கிறோம். வணக்கம்.